என்சைம் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்ல முடியும். பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அதாவது உயிர்த்தன்மையுடைய ஒரு கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்டுக்கு நம்ம வரையறுக்க முடியும், டிஃபைன் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வேகப்படுத்தும், ஸ்பீடப் பண்ணும். ஆனால் அது அந்த கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்ஷனுக்குள்ளே கன்சியூம் ஆகாது. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அது கன்சியூம் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது இருக்கிறதுனால அந்த ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். அதுதான் நம்ம கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். என்சைம்ங்கிறது பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்ட்டு. ஃபர்மெண்டேஷன் ரியாக்ஷனில் ஈஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ஜைமேஸ் அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட்டில் ஒரு உறுப்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, குளுக்கோஸை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குளுக்கோஸை அது எத்தனாலாக மாற்றும். குளுக்கோஸுடைய நீங்கள் அதை பிரேக் டவுன் பண்ணும், உடைக்கும். என்ன பண்ணுன்னா, 6 கார்பன் இருக்கிறத 2 கார்பனாக உடைக்கும். இங்கே பாருங்கள், C6H12O6 அதை C2H5OH எத்தனால். இது எத்தனாலாக மாற்றும். குளுக்கோஸுங்கிறது 6 கார்பன் இருக்குது, எத்தனாலாக 2 கார்பனுக்குரிய எத்தனாலாக மாற்றிடும். மீதி கிடைக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. இது கேஸாக வெளியில் போயிடும். நமக்கு தேவையான எத்தனால் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷனில் கிடைக்கும். எது முன்னிலையில்? ஈஸ்ட் முன்னிலையில். ஸோ ஈஸ்ட் கன்சியூம் ஆகாது. அதுதான் கேட்டலிஸ்ட்டு. அது இருக்கிறனால இந்த ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். அதுதான் நொதி அல்லது என்சைம்னு சொல்கிறோம். நன்றி.